வாங்க எல்லாரும் ரம்பூட்டான் சாப்பிடலாங்க. எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க. பழம் நல்லா பெரிய பெரிய பழமா இருக்குதுங்க. பழமும் பெருசா இருக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பழம் சாப்பிட்றதுக்கு. கட் பண்றேன் பாருங்க ஒரு பழத்தை. இது அப்படியே சாப்பிட முடியாதுங்க. நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க வீடியோல. உள்ள பாருங்க நுங்கு மாதிரியே இருக்குங்க. அந்த அபியு கூட இந்த மாதிரி தான் இருக்குங்க பழம். இந்த பழமும் இப்படிதான் இருக்குங்க. லிச்சியும் இந்த மாதிரி தான் இருக்குங்க. லிச்சி பாத்தீங்கன்னா ஓடு ரெட் கலரா இருக்கும். கொஞ்சம் இவ்வளவு பெரிய பழமா இருக்குங்க. அது வந்து இந்த அளவுக்கு நீட்டா இருக்காதுங்க. அந்த முடி மாதிரி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இருக்காதுங்க. இது பழத்தை விட தோல் தான் நல்லா ஹார்டா இருக்குங்க. நல்லா பெருசா இருக்கு பாருங்க. ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காங்க இது சாப்பிட்றதுக்கு. நம்ம நுங்கு வாங்கி சாப்பிட்றோம் அதே மாதிரி இருக்கு பாருங்க. சைஸ் மட்டும்தான் கொஞ்சம் சின்னதா இருக்குதுங்க. ஆனா நுங்கு மாதிரியே தான் இருக்குங்க. நுங்கை விட நல்லா இனிப்பா இருக்குங்க. நுங்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியா இருக்குங்க. இது நல்லா இனிப்பா இருக்குங்க பழம் சாப்பிட்றதுக்கு. சூப்பரா இருக்கு. இது உள்ள கூட விதை இருக்குங்க. இது உள்ள விதை பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய விதையா இருக்குது. ஆனா இப்போ நான் சாப்பிட்ட இந்த பழம் வந்து நல்ல டேஸ்டா இருக்குதுங்க. எல்லா பழமும் டேஸ்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எல்லா பழமும் இருக்காதுங்க. கொஞ்சம் நல்லா பழம் வந்து நல்லா முத்துன பிறகு பறிச்சாதான், கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜ்ல பறிச்சாதான் வந்து நல்ல இனிப்பா இருக்குங்க இந்த பழம். அதே கொஞ்சம் பிஞ்சா பறிச்சிருந்தாங்கன்னா அது வந்து பழம் இனிப்பா இருக்காதுங்க. கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்குங்க இந்த பழம். இதுவும் இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் லிச்சி, லோங்கன், அந்த அபியு வந்து அது நல்லா இவ்வளவு பெரிய பழமா வருங்க. ஆனா அதுவும் நுங்கு பழம் தான் சொல்லுவாங்க. டேஸ்ட் இது ரொம்ப இனிப்பா இருந்ததுங்க. நல்லா இருக்குங்க பழம் சாப்பிட்றதுக்கு. ஆனா ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகங்க. இது 1/4 கிலோவே 100 ரூபாங்க. இது பழத்தை பற்றி சொன்னேன், பழத்தோட டேஸ்ட்டு சொன்னேன், பழத்தோட ரேட்டும் சொன்னேன். ஆனால் இது ஏது மாடி தோட்டத்துலேருந்து பறிச்சா இல்லை கடையில் வாங்கினியா சொன்னால் தானே மக்களுக்கு தெரியும். அதுதான் சொல்ல வந்தா அதுக்குள்ள நீங்களே கேட்டீங்க. இது பழம் வந்து கடையில வாங்கினதாங்க. நம்ம மாடி தோட்டத்திலாம் காய்ச்சது கிடையாது. இது கடையில தான் வாங்கிட்டு வந்தது. கிலோ 400 ரூபாங்க. இது 2-3 பழம் தான் நிக்குதுங்க. 1/4 கிலோவுக்கு 3 பழம் தான் நிக்குதுங்க. 1/2 கிலோன்னு வாங்கிட்டு வந்தேங்க. 200 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தேங்க. இது வந்து டேஸ்ட் நல்லா இருக்கு. நான் வருஷம் வாங்கி சாப்பிடுவோங்க எப்பயுமே. ஆனா மாடி தோட்டத்திலயும் செடி வச்சிருக்கேங்க. நீ வைக்காம எதுக்கு வந்து இந்த பழத்தை காட்டி வீடியோ போட்டேன்லாம் நான் கேட்காதீங்க. நான் செடி வச்சிருக்கேங்க. இங்க வச்சிருக்கேன் பாருங்க. பாருங்க ட்ரம்ல தான் வச்சிருக்கேங்க. வெயில் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் இலையெல்லாம் கருகின மாதிரி இருக்குதுங்க. ஆனா வந்து ரம்புட்டான் நம்ம கிளைமேட்ல வரதில்லைன்னு சொல்றாங்க. லிச்சியும் வர்றதில்லை. இப்போ ஏதோ ஒரு வெரைட்டி லிச்சி வந்திருக்குங்க. அந்த வெரைட்டி வந்து காய்க்குதுன்ற மாதிரி வீடியோ எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா ரம்புட்டான் வந்து காய்ச்சதா இங்க எதுவும் இது கிடையாதுங்க, ப்ரூஃப் கிடையாதுங்க. ஆனா நல்ல அந்த மலைப்பிரதேசம் அந்த மாதிரி இடத்துல தான் வந்து இதெல்லாம் காய்க்குங்க. காய்க்கலன்னா கூட நல்லா வருதுங்க. ஆனா நான் வச்சிருக்கிறேன் பாருங்க, ட்ரம்ல தான் வச்சிருக்கேங்க. நல்லா துளிர் வருது. இலைங்க எல்லாமே இப்ப ஃபர்ஸ்ட் வாங்குறப்ப இலைங்களே இல்லைங்க. ஒரு 4-5 இலை தான் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இலை வந்திருக்குங்க. இதெல்லாம் புது இலை தான். இந்த வெயிலே இலைங்க வந்திருக்குங்க. இன்னும் கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா நல்லா துளுத்து வருங்க. ஆனா காய்க்குமான்னு தெரியாதுங்க. காய்ச்சதுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ரம்புட்டான் மட்டும் தான் வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா வந்து லோங்கன் காய்ச்சிருக்குதுங்க நம்ம மாடி தோட்டத்துல. லிச்சி வாங்கி வைக்கலைங்க. வாங்கி வச்சா அது வராதுன்றதுனால அதை எடுத்துட்டுங்க. லோங்கன் காய்ச்சிருக்குது. அது வந்து நான் இந்த வீடியோல காட்டுறேன் பாருங்க. அந்த லோங்கனும் இதே மாதிரிதான் இருக்குங்க பழம். இது மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி முடி மாதிரி இருக்கு இல்லைங்களா. இதுல லோங்கன் வந்து அப்படியே ஓடு மழைன்னு இருக்குங்க. மேல இது மாதிரி வராதுங்க. அப்படியே மழைன்னு இருக்குங்க. ப்ரௌன் கலர். இதுலயும் நிறைய வெரைட்டி இருக்குங்க. லோங்கன்ல கூட நிறைய வெரைட்டி இருக்குங்க. இங்க ஒரு வெரைட்டி இருக்கு பாருங்க. இது இப்பதான் வாங்கிட்டு வந்ததுங்க. கிரீன்லேண்ட் நர்சரி வீடியோ கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியுங்க. ரெட் லோங்கனுங்க இது. இது நிறைய காய்க்குதுங்க. நல்லா காய்க்குதுங்க. அவங்க நர்சரியிலே காய்ச்சிருந்ததுங்க. அதனாலதான் அந்த ரிசல்ட் பார்த்ததுனாலதான் நான் இந்த செடியை வாங்கினேங்க. ஏற்கனவே ஒரு 3 லோங்கன் வாங்கி வச்சிருக்கேங்க. அது கூட அங்கெல்லாம் இருக்குதுங்க, காட்டுறேங்க. இது ஒரு வெரைட்டி லோங்கன். இது இன்னும் பூக்கலைங்க. இது வந்து நான் ஆன்லைன்ல வாங்கினது கிடையாதுங்க.
இது கேபிஎஸ்லயோ கிரீன்லேண்ட்லயோ வாங்குறது கிடையாதுங்க. இது லோக்கல் நர்சரியில தான் வாங்குதுங்க. ரெகுலரா வந்து ஒரு தம்பி நமக்கு செடியெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. சீசன் ரோஸ் சீசன் வந்துச்சுன்னா ரோஸ் செடிங்க எடுத்துன்னு வந்து தருவாங்க. இந்த மாதிரி ரேர் வெரைட்டி பழமரம்லாம் வந்ததுன்னா எடுத்துட்டு வந்து தருவாங்க. நிறைய பழமரம்லாம் அங்கதான் வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வாங்கி வச்சதுதாங்க. இது லோக்கல்ல தான் வாங்கி வச்சிருங்க. ஆனா நல்லா போன வருஷம் வாங்கி வச்சுங்க, 1 வருஷம் ஆகுதுங்க. வாங்குறப்ப அது இந்த அளவுக்கு தான் இருந்ததுங்க செடி. இப்ப இவ்வளவு தூரம் நல்லா வளர்ந்துட்டு இருக்குது பாருங்க. இது இன்னும் பூ வைக்கலைங்க. அங்க இருக்கிற வந்து ஒயிட் லோங்கன் வந்து பூத்து இருக்குதுங்க, அதையும் பார்க்கலாங்க. இங்க இருக்கு பாருங்க, காயே வந்துட்டு இருக்குதுங்க. நான் ஆரம்பத்துல இருந்தே நிறைய வீடியோல சொல்லியிருப்பேங்க, லோங்கன் நம்ம கிளைமேட்ல சூப்பரா காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதனாலதான் சொன்னேங்க. எவ்வளவு பூ பூத்து இருந்தது பாருங்க, நிறைய பூத்து இருந்துங்க. பிஞ்சு எல்லாம் கொஞ்சம் கொட்டிடுச்சுங்க, காத்து மழைலாம் ஒரு 2 முறை அடிச்சதுங்க, அதுலதான் பிஞ்சு எல்லாம் கொட்டிச்சுங்க. இந்த பிஞ்சு கண்டிப்பா கொட்டாதுங்க, இது நல்லா பெருசாயிடுச்சுங்க பிஞ்சு. இங்க திரும்ப பூக்குதுங்க, நிறைய பூ பூத்துருக்குது பாருங்க. இது வந்து ஒயிட் லோங்கனுங்க. அதே போல போர் சீசன் லோங்கன் இருக்குங்க, அது கூட வந்து வருஷத்துக்கு 4 வாட்டி காய்க்குங்க. அதுவும் நிறைய காய்க்குங்க, அது கூட நல்லா காய்க்குதுங்க நம்ம கிளைமேட்ல. இங்க இன்னொரு வெரைட்டி லோங்கன் வச்சிருக்குங்க. இது வந்து ரூபி லோங்கன். இதுவும் துளுர் வருது பாருங்க, ரூபி லோங்கன். இது ஒண்ணு மட்டும் தான் பூத்து காய்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு, மீதி 3 வெரைட்டி வந்து காய்க்கலைங்க. இந்த மாதிரி லோங்கன் எல்லாம் வாங்கி வைக்கணும்ன்றவங்க இந்த ஒயிட் லோங்கனு, அந்த ரெட் லோங்கனு, போர் சீசன் லோங்கன், இந்த மாதிரி லோங்கன் எல்லாம் வாங்கி வைக்கலாங்க, நல்லா காய்க்குங்க நம்ம கிளைமேட்ல. இந்த பழம் வந்து பெருசாயிட்டு அறுவடை பண்றப்ப கண்டிப்பா உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன். இதை ரேர் வெரைட்டி ட்ரை பண்ணுன்றவங்க இதை தாராளமா வாங்கி வைங்க நீங்க. நான் இது வெயில்ல தான் வச்சிருந்தேங்க, இதுக்கு நிழல் கூட இல்லை பாருங்க. மேலெல்லாம் இந்த வருஷம் வந்து, போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் வந்து நான் ஷேட் நெட் போட்டு வச்சிருந்தேங்க. இந்த வருஷம் வந்து ஷேட் நெட்டே போடலைங்க, அப்படியே தான் விட்டுங்க. பழமரம்லாம் கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சதுனால எல்லாமே நல்லா வளர்ந்துட்டு இருக்குதுனால மேலே போட்டா அந்த காத்து அடிச்சதுன்னா அப்படியே தூக்கி கீழே இதுவாகிறப்போ நிறைய பழமரம் உடஞ்சிடுதுங்க. அதனால அப்படியே விட்டுங்க. கொஞ்சம் அடர்த்தியாவே இருந்ததுங்க. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் கொஞ்சம் அடர்த்தி கம்மியா இருக்குங்க மாடி தோட்டம். இந்த வாட்டி நல்லா அடர்த்தியாவே இருந்ததுனால அந்த அளவுக்கு எந்த செடியும் காயலைங்க. காய்கறி செடி தான் 1, 2 காஞ்சுதுங்க. பழமரத்துல கூட அபியூ மட்டும் காஞ்சுதுங்க, மீதி எல்லா பழமரமும் அப்படியே தான் இருக்குதுங்க, நல்லா இருந்ததுங்க. அதனால நான் ஷேட் நெட்டே போடலைங்க. வெயிலும் குறைஞ்சிடுச்சுங்க, இன்னும் 1 மாசம் போனா சுத்தமா வெயில் போயிடுங்க. அதனால அப்படியே தான் விட்டாங்க. இது வாங்கி வச்சு ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆகுதுங்க. நல்ல வெயில் டைம்ல தான் வாங்கி வச்சோங்க கொஞ்சம். ஆனா வந்து வாங்கி வைக்கிறப்ப இதுவும் இவ்வளவுதான் இருந்ததுங்க, இந்த அளவுக்கு தான் இருந்ததுங்க. இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்குதுங்க, காய்க்கவே ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. வேற வெரைட்டி ட்ரை பண்ணுன்றவங்க தாராளமா நம்பிக்கை இந்த லோங்கனை வந்து வாங்கி வளர்க்கலாங்க. ஆனா லிச்சி வந்து வாங்கி வைக்காதீங்க, அது வந்து ரிசல்ட் கிடையாது. இதுவரைலாம் நான் வந்து ட்ரை பண்ணோன்றதுக்கோசரம் வாங்கி வச்சிருக்கேங்க. நான் வந்து ரேர் வெரைட்டிலாம் கொஞ்சம் வாங்கி வைப்பேங்க அதிகமா, அது காய்க்குதா இல்லையான்னு கொஞ்சம் பார்க்கணுன்றதுக்கோசரம் வாங்கி வைப்பேங்க. அதனால அந்த லிச்சியை வாங்கி வச்சிருக்கேங்க. ஆனா நீங்க வந்து பழம் அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, காய்க்கணும், பழமரம் நம்ம சின்ன தொட்டியில வச்சு வளர்க்குறப்ப அதெல்லாம் காய்க்கணும்னு நினைக்கிறவங்க லிச்சி வாங்கி வைக்காதீங்க, லோங்கன் வாங்கி வைங்க, தாராளமா வாங்கி வைக்கலாங்க. லிச்சியோ ரம்புட்டானோ வாங்கி வைக்காதீங்க, லோங்கன் வாங்கி வச்சு வளருங்க, தாராளமா நீங்க பழம் பறிக்கலாங்க. இங்க இன்னொரு வெரைட்டி பழம் கூட பறித்து இருக்கு பாருங்க. இந்த பழமரத்தை பத்தி நம்ம அப்புறமா அடுத்த ஒரு வீடியோல ஃபுல் டீடைலோட பார்க்கலாங்க. பழம் சூப்பரா ஃபுல்லா ப்ரௌனா மாறுங்க. இதுவும் ரேர் வெரைட்டி தாங்க. இங்க நிறைய பிஞ்செல்லாம் இருக்கு பாருங்க, அப்படியே கொத்து கொத்தா காய்க்குதுங்க. இது நான் எந்த ட்ரம்ல வச்சு வளர்த்துருக்கேன், எவ்வளோ நாளாவது வாங்கி வச்சு அப்படின்றதெல்லாம் பத்தி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேங்க டீட்டெயில. நிறைய பழம் இருக்கு பாருங்க. 2 வச்சிருப்பாங்க இந்த இடத்துல, ட்ரம்ல 2 வச்சிருப்பாங்க, அங்க இன்னொன்னு வச்சிருப்பாங்க, 3 இருக்குங்க இந்த பழமரம். இது பழம் பறிக்கிறதுக்கும் வளர்க்கலாங்க இந்த பழமரத்தை நீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அழகு செடியாகவும் வளர்க்கலாங்க, ரொம்ப அழகா இருக்குங்க அந்த துளிர் எல்லாம் வர்றது. இங்க பாருங்க, அந்த முனையில வர துளிர் எல்லாமே சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு. லைட் கிரீனும் ப்ரௌனும் சேர்ந்த மாதிரி வருங்க. அதாவது வீட்டு முன்னாடி எல்லாம் அழகா மரம்லாம் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பழமரத்தெல்லாம் வாங்கி வைக்கலாங்க. நம்ம பழமும் பறிச்சுக்கலாம், பாக்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த பழமரத்தை வாங்கி வச்சிங்கன்னா. இதுதான் ஃபர்ஸ்ட் பழங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பிஞ்சு வச்சு கொட்டிடுச்சுங்க, ஆனா ஈஸியா வளருதுங்க, வெயில்ல கூட ஈஸியா வளருதுங்க. இது நல்லாவே காய்க்குதுங்க, நிறைய காய்க்குதுங்க. பழம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலங்க. நான் இந்த பழம் பழுத்த பிறகு உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேங்க, பறிச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ கொடுக்குறேங்க.
நல்லா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல இருக்குதுங்க பழம். ஃபுல்லா ப்ரௌனா மாறணும், பாதி பழம் தான் பழுத்து இருக்குதுங்க. ஸ்டார் ஃப்ரூட் கூட நிறைய பிஞ்சு இருக்குதுங்க. எல்லா பழமரமே காய்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்குது. இங்க இருக்குது பாருங்க, கையில தொட்டனா கொட்டிடுங்க பழம். ஆனால் நிறைய இருக்குதுங்க. இந்த இருக்குது பாருங்க, அங்கதான் சரி. கொத்துக்கத்தான் காய்ச்சிருக்கு பாருங்க. இன்னும் பூவெல்லாம் கீழே நிறைய வைக்குது. 2 பழமரம் வச்சிருப்பாங்க ஸ்டார் ஃப்ரூட். ஸ்டார் ஃப்ரூட் கூட 2 வெரைட்டி இருக்குதுங்க, இனிப்பு வெரைட்டி, புளிப்பு வெரைட்டி. இது வந்து இனிப்பு வெரைட்டி தாங்க. இது நல்ல இனிப்பா இருக்குங்க. பழம் பெரிய பெரிய பழமா வருங்க, நல்லா ஜூஸியா இருக்குங்க. கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் ஸ்டார் ஃப்ரூட்லாம் எடுத்துக்கூடாதுங்க, மற்ற எல்லாருமே எடுத்துக்கலாங்க. நல்லா நீர்ச்சத்து அதிகமா இருக்குங்க இந்த பழத்துல. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. காயா பறிச்சிங்கன்னா நீங்க நெல்லிக்காய் உப்பு மிளகாத்தூள் வச்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சாப்பிட்லாங்க. கட் பண்ணிட்டு உப்பு மிளகாத்தூள் வச்சு சாப்பிடலாங்க. நான் போன வருஷம் நிறைய வீடியோ கொடுத்துருப்பேங்க. இந்த பழமரத்துல 1, 2 தான் காய்ச்சுதுங்க. அங்க இன்னொரு பழமரம் இருக்குங்க, அதுல பாத்தீங்கன்னா நிறைய பழங்க கொத்து கொத்தா வச்சுச்சிங்க. அதெல்லாம் பறிச்சு வீடியோ எல்லாம் கொடுத்துருப்போங்க. பழம் அப்படியே அதை கடிச்சு சாப்பிட்றப்பவே அவ்வளோ ஜூஸியா இருக்குங்க. கட் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்குங்க. அது பாக்குறதுக்கு அப்படியே ஸ்டார் ஷேப்ல வருங்க, நல்லா இருக்குங்க பழம் சாப்பிடுறது. புளிப்பு பிடிக்கும்ன்றவங்க அப்படியே காயாவே கட் பண்ணி, பச்சையா இருக்கிறப்ப காயா கட் பண்ணிட்டு உப்பு மிளகாத்தூள் வச்சு சாப்பிடலாங்க, நல்ல டேஸ்டா இருக்குங்க. அப்படி இல்லை புளிப்பு பிடிக்காதுன்றவங்க அந்த புளிப்பா இருக்குங்க காயா இருக்கிறப்ப, அதே வந்து நல்லா ஆரஞ்சு கலரா மாறி பழுத்த பிறகு பறிச்சு சாப்பிட்டோம்னா அந்த புளிப்பு இருந்ததுக்கு உண்டான அறிகுறியே தெரியாதுங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. நல்ல இனிப்பா இருக்குங்க பழம்.